வைக்கோல் படப்பை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்றால் தூரத்திலிருந்து அதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு பலர் இப்படி வைக்கோலை கொண்டு கட்டுகிறார்கள். அவர்கள் செய்வதை குறித்து பலர் கேள்விப்படுவார்கள். ஆனால் ஒரு நாளிலே அது பரிசோதிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட வேளையிலே அங்கே எந்த வைக்கோலும் இருக்காது. ஏனென்றால் அந்த பரீட்சையானது நெருப்பினாலே செய்யப்பட போகிறது. மரத்தினால் செய்யப்படும் பணிகளும் புல்லினாலே செய்யப்படும் வேலைகளும் அப்படியே பட்சிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 4 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே ஜென்ம சுவாபமான மனுஷர்களை குறித்தும் ஆவிக்குரியவர்களை குறித்தும் கற்றுக்கொண்டோம். மற்றும் மாம்சத்திற்குரியவர்களை எப்படி இனம் கண்டு கொள்ள முடியும் என்றும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 3 முதல் 4 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே பவுல் யார், அப்பல்லோ யார், நீங்கள் கிறிஸ்துவின் மேலே கட்டிக்கொண்டிருக்கிறீர்களா, கிறிஸ்துவின் ஊழியக்காரர் யார், ஜென்ம ஸ்பாவமுள்ள மனிதன் எதை புரிந்து கொள்ளுகிறதில்லை, ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் 1 கொரிந்தியர் 3 சிந்திக்க துவங்கினோம். 2 அதிகாரத்திலே ஜென்ம சுபாவமான மனிதர்களை குறித்தும் ஆவிக்குரியவர்களை குறித்தும் சிந்தித்தோம். 3 அதிகாரத்திலே மற்றொரு குழுவினரை பார்த்தோம். இவர்கள் மாம்சத்திற்குரியவர்கள். மாம்சத்திற்குரியவர்களை எப்படி இனம் கண்டு கொள்ளலாம் என்பதை சிந்திக்க துவங்கினோம். அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே குழந்தைகளாய் இருக்கிறார்கள். எனவே களங்கமில்லாத ஞானப்பாலாகிய கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் அதிகமாய் கவனமாய் படிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்று சிந்தித்தோம். தொடர்ந்து வேறு எந்த வகையிலே இந்த மாம்சத்திற்குரியவர்களை நாம் இனம் கண்டு கொள்ளலாம் என்பதை குறித்து 3 வசனத்திலே சொல்லுகிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3 பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. மாம்சத்துக்குரியவர்கள் உலக பிரகாரமான கேளிக்கைகளிலே நாட்டமுள்ளவர்களாக மட்டுமல்ல, திருச்சபையிலே விருந்துகள் போன்ற காரியங்களிலே நாட்டமுள்ளவர்கள் மட்டுமல்ல, வேறு எந்த வகையிலே நாம் மாம்சத்துக்குரியவர்களை கண்டுகொள்ளலாம்? எப்பொழுதெல்லாம் வாக்குவாதங்களும் பிரிவினைகளும் திருச்சபையிலே உண்டாகிறதோ அது இந்த மாம்சத்துக்குரியவர்களாலேயே உண்டாகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் ஒரு திருச்சபையிலே காணப்படும் பொழுது மாம்சம் வெளிப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சில வேளைகளிலே சில கிறிஸ்தவர்கள் கோபத்தினாலே வெடித்து சிதறிவிட்டு அதை மூடி மறைப்பதற்காக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அவ்வளவுதான் என்பார்கள். பிரியமானவர்களே, ஒரு ஓய்வு நாள் பள்ளியை கூட ஒரு கேளிக்கையின் இடமாக மாற்றிவிடலாம். ஒரு சுவிசேஷ சங்கம் கூட ஒரு கேளிக்கை மையமாக மாறி போகலாம். ஒரு ஜெப ஐக்கிய நேரம் கூட மாம்சத்திற்கு அடுத்த காரியமாய் மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதென்றால் அங்கே ஒருவரை குறித்து ஒருவர் குறைவாக பேசுவதும் வாக்குவாதங்களும் பகைகளும் பிரிவினைகளும் அங்கே உண்டாகும் பொழுது நீங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான காரியங்களை செய்ய மாட்டீர்கள். இருந்தாலும் நீங்கள் மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்களாகவே இருந்துவிட முடியும். பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 கொரிந்தியர் 3 முதல் 6 வரை வாசிக்கிறேன். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா. பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இங்கே பவுல் சொல்வது என்ன? நானும் அப்பல்லோவும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்தான். பவுல் சுவிசேஷ ஊழியனாக வந்து புதிய இடங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினார். அப்பல்லோ பின்னாலே வந்து கூட்டங்களை நடத்தி செய்திகளை கொடுத்து விசுவாசிகளை ஊண்ட கட்டினார். எனவே 2 பேரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்தான். வசனம் 7, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். முக்கியமான காரியம் செய்தியாளர் யார் என்பது அல்ல, கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பதுதான். கர்த்தர் அந்த மனிதனை பயன்படுத்துவார் என்றால் அதற்காக புகழப்பட வேண்டியவர் கர்த்தரே. தேவனுக்கே சகல கனத்தையும் மகிமையையும் செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 3 8 மேலும்
நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாம் மிக மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் தன்னுடைய பணியிலே பல ஊழியக்காரர்களை பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் ஒரே விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்தப்பட முடியும். எனவே தேவன் பயன்படுத்தும் எந்த ஒரு தனி மனிதனுக்கும் எதிராக நாம் செயல்படக்கூடாது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை பயன்படுத்துகிறார்கள். நான் பணி செய்யும் விதத்தை விட பல ஊழியர்கள் பல வித்தியாசமான முறைகளை கையாளலாம். ஆனால் கர்த்தர் அவர்களையும் பயன்படுத்துகிறார். நாங்கள் எல்லாரும் கர்த்தரோடு கூட உடன் ஊழியர்களாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:9-10 நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எனக்கு அருளப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். கவனித்தீர்களா? 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே அஸ்திபாரம் போடப்பட்டதாகிவிட்டது. இப்பொழுது நானோ நீங்களோ அஸ்திபாரம் போட முடியாது. இப்பொழுது நாம் செய்யக்கூடியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தை சுற்றி கட்ட வேண்டியதுதான். அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே நாம் கட்டலாம். மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே நல்ல செய்தியாகிய கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நாம் மனிதர்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. 1 கொரிந்தியர் 3:11 போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் மேலே கட்டி கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் ஒவ்வொரு விசுவாசியை பார்த்தும் நான் கேட்கிற முக்கியமான கேள்வி. நீங்கள் கிறிஸ்துவண்டை வரும்பொழுது எந்த ஒரு செயலும் இல்லாமல் வந்தீர்கள். அவர் கொடுக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எதையும் அவரண்டை கொண்டு வர முடியாது. கிறிஸ்து என்னும் கன்மலையின் மேலே நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அதற்கு மேலே நீங்கள் கட்ட முடியும். அங்கேதான் நற்செயல்கள் வருகின்றன. 1 கொரிந்தியர் 3:12-13 பாருங்கள். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் என்றால், ஏற்கனவே போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரத்தின் மேலே நீங்கள் 6 விதமான வித்தியாசமான பொருட்களை கொண்டு கட்ட முடியும். பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல். இந்த பட்டியலிலே இருக்கிற முதல் 3 பொருட்களையும் நெருப்பானது பாதிக்காது. உண்மையை சொல்லப்போனால் நெருப்பானது பொன்னையும் வெள்ளியையும் விலையேறப்பெற்ற கற்களையும் சுத்தம் செய்யும். ஆனால் அடுத்த 3 பொருட்களையும் அக்கினியானது அவித்து போடும். இந்த மரம், புல், வைக்கோல் இவை புகையாய் புகைந்து போய்விடும். ஒரு விசுவாசி இந்த பொருட்களிலே எதை கொண்டும் கட்டுவதற்கு விடுதலை பெற்றவனாய் இருக்கிறான். இது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம். ஒரு விசுவாசியினுடைய செயலுக்கு தக்க அவனவனுக்கு பரிசு உண்டு. 1 கொரிந்தியர் 3:14 அதின்மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். பொன்னினாலோ வெள்ளியினாலோ விலையேறப்பெற்ற கற்களினாலோ ஒருவன் கட்டுவான் என்றால் அவனுக்கு பரிசு கிடைக்கும். இன்றும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற பல கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வாறு சிறப்பான கட்டடப் பணிகளை செய்து வருகிறார்கள். சிலர் தனிப்பட்ட விதத்திலே நேரடியாக மக்களை சந்தித்து அந்த பணிகளை செய்கிறார்கள். சிலர் கடிதங்கள் வாயிலாக அதை செய்கிறார்கள். சிலர் தொலைபேசி வாயிலாகவும் இதை செய்கிறார்கள். தேவனே அவர்களை அவ்விதமாய் பயன்படுத்துகிறார். அவர்கள் பொன்னினாலே கட்டுகிறவர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சிறிய பொன்னானது பெரிய வைக்கோலை போல பார்ப்பதற்கு தெரியாது. தேவன் மட்டுமே அது பொன்னாய் விளங்குகிறது என்பதை அறிந்திருக்கிறார். வைக்கோல் படப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது மிக தூரத்திலிருந்தே பார்ப்பதற்கு தெரியும். இன்றைக்கு பலர் இப்படி வைக்கோலை கொண்டு கட்டுகிறார்கள். அவர்கள் செய்வதை குறித்து பலர் கேள்விப்படுவார்கள். ஆனால் ஒரு நாளிலே அது பரிசோதிக்கப்பட போகிறது. அப்படிப்பட்ட வேளையிலே அங்கே எந்த வைக்கோலும் இருக்காது. ஏனென்றால் அந்த பரீட்சையானது நெருப்பினாலே பரீட்சிக்கப்பட போகிறது. மரத்தாலே செய்யப்படும் பணிகளும் புல்லினாலே செய்யப்படும் பணிகளும் அப்படியே இருக்கும்.
1 கொரிந்தியர் 3:15 பாருங்கள். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். வேறுபாட்டை கவனித்தீர்களா? ஒருவனுடைய வேலைப்பாடு நிலைத்திருக்கும் என்றால் அவனுக்கு பரிசு கிடைக்கும். ஆனால் அவனுடைய வேலைப்பாடு புகையாய் புகைந்து போகும் என்றால் அது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம்தான். இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் அவனுடைய ரட்சிப்பை இழந்து போகிறதில்லை. ஏனென்றால் அவன் அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டவனாயிருக்கிறான். அதாவது அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிறான். ஆனால் அவனுடைய வேலைப்பாடுகள் சரியானதாக இல்லாதபடியினாலே அவன் பரிசை பெறவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் மாம்சத்திற்குரிய ஒரு கிறிஸ்தவர்களாய் இருப்பீர்கள் என்றால் தேவனிடத்திலே நீங்கள் எந்த பரிசையும் எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக கர்த்தரிடத்திலே சரியான தொடர்புள்ளவர்களாய் இல்லை. இந்த மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் அறியாதவர்கள். கவனித்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உள்ள தொடர்புகளினாலே இந்த 3 விதமான வித்தியாசமான குழுக்களையும் நாம் எளிதிலே கண்டுபிடித்துக் கொள்ளலாம். ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் இது பைத்தியமானது என்று சொல்வான். ஆனால் ஆவிக்குரிய மனிதன் ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனால் ஒரு மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன், வாருங்கள் நாம் விழா கொண்டாடுவோம், அந்த நிகழ்ச்சியை நடத்துவோம், இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம், ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுவோம் என்று சொல்லுவான். ஆனால் வேத வசனங்களை படிக்க அவனுக்கு ஆவல் இருக்காது. எந்த வேதபாட வகுப்பிற்கும் அவனை நீங்கள் அழைத்து கொண்டு போக முடியாது. அல்லது அவன் என்ன சொல்வான்? அந்த இசை நன்றாக இருந்தது, இந்த இசை நன்றாக இருக்கிறது, ஒரு செய்தியாளரை கொண்டு நாம் வார்த்தைகளை பிரசங்கிப்பதை விட நல்ல கச்சேரி நடத்துவோம் என்று சொல்லுவான். இப்படித்தான் மாம்சத்திற்குரிய கிறிஸ்தவர்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ளலாம். ஆனால் ஆவிக்குரியவர்கள்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை வாஞ்சியோடு கேட்பார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலேயும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருப்பார்கள். நீங்களும் எத்தனையோ முறை எத்தனையோ பேரிடத்திலே இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை குறித்து அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள் இல்லையா? நன்றாக யோசித்து பாருங்கள். நீங்கள் அறிமுகப்படுத்திய சிலர் மிக ஆர்வத்தோடு இப்பொழுது அந்த நிகழ்ச்சியை கேட்டு பல மாதங்களாக பயனடைந்து வருகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். ஆனால் சிலரிடத்திலே நீங்கள் எத்தனை முறை சொன்ன பிறகும் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நாட்டம் காட்டவில்லை. ஒன்று, அவர்கள் ஜென்ம சுபாவம் உள்ள மனிதர்களாகவே இருக்கலாம். அதாவது இயேசு கிறிஸ்துவை இன்னமும் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அல்லது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் கூறிய சிலர் நிகழ்ச்சியை கேட்கவில்லை என்பதனாலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்கள் பங்கை செய்யுங்கள். தேவன் அவருடைய பங்கை நிறைவேற்றுவார். 1 கொரிந்தியர் 3:16-17 பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறான். இதை குறித்து மீண்டுமாக பவுல் உங்களிடத்திலே கூறப்போகிறார். நம்முடைய சரீரம் அவருக்குரியது. 1 கொரிந்தியர் 3:18 பாருங்கள். ஒருவன் தன்னைத்தானே வஞ்சியாதிருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். இன்றைக்கு அநேக வேத சாஸ்திர கல்லூரிகள் அறிவு பெருத்த பிரசங்கியார்களை உருவாக்க முயற்சிக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு அறிவு பெருத்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, முக்கியமான காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நன்றாக அறிந்து கொள்வதும் அதை பிரசங்கிப்பதுமே. 1 கொரிந்தியர் 3:19 முதல் 23 வரைக்கும் வாசிக்கிறேன். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது. அப்படியே ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். இது எத்தனை அருமையானதாக இருக்கிறது பார்த்தீர்களா? நாம் ஒரு சிறு கூட்ட மக்களோடையே வாழ்நாளெல்லாம் இருக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு நான் சொந்தமானவன் என்று எண்ணுவதை விட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும்
எனக்கும் சொந்தமானவர்கள் என்றுதான் எண்ண வேண்டும். டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோ ஊழியமானது எல்லா விதமான திருச்சபை மக்களோடும் இணைந்து செயல்படுகிற ஊழியம். ஏனென்றால் எல்லா சபைகளிலேயும் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் உண்டு. நாங்கள் அவர்களுக்கு சொந்தம், அவர்கள் எங்களுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து எனும் நபரை சுற்றி நாம் சந்தித்துக் கொள்வது எத்தனை மேன்மையான காரியமாயிருக்கிறது இல்லையா? ஏனென்றால் அவரே திருச்சபையின் அஸ்திபாரமாயிருக்கிறார். இப்பொழுது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். திருச்சபையில் உள்ள பிளவுகளை குறித்து நான் இந்த குழுவைச் சேர்ந்தவன், நான் அந்த குழுவைச் சேர்ந்தவன் என்று சொல்லும் காரியங்களை குறித்து இந்த 4ஆம் அதிகாரத்திலே இறுதியாக பேசி முடிக்கிறார். இந்த அதிகாரத்திலே குறிப்பாக கிறிஸ்துவின் ஊழியக்காரர்களின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது கிறிஸ்துவின் குணநலன் உள்ளவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். இந்த வசனத்தை நாம் சற்று நிதானமாக கவனிக்க வேண்டும். நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். ஒருவேளை திருச்சபையில் உள்ள ஒருவர் சொல்லலாம், நம்முடைய திருச்சபைக்கு ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரே என்று சொல்லலாம். அது சரிதான். அவரும் கர்த்தருடைய ஊழியக்காரர். அவரும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர். விசுவாசிகளாகிய நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர். நீங்களும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர். அருமையான விசுவாசியான சகோதரனை சகோதரியே, நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். இவ்வாறு நான் கூறுவதனாலே என் மேலே கோபப்படக்கூடாது. ஒரு ஊரிலே போதகர் ஒருவர் இருந்தார். அவர் இருந்த ஆலயத்திற்கு அருகிலே ஒரு அருமையான தாயார் வசித்து வந்தார்கள். அவர்கள் ஒரு நல்ல விசுவாசி. அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் ஒரு பெரிய குடிகாரன். அந்த அருமை தாய் ஊழியரை பார்த்து, ஐயா, என் மகனிடத்திலே கொஞ்சம் பேசுங்களேன் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே ஒரு நாள் போதகர் அவன் அந்த தெருவழியாய் வந்தபொழுது அவனை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார். வீட்டிலே உட்கார்ந்து அவன் எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமையிலே இருக்கிறான் என்பதை போதகர் எடுத்துச் சொன்னார். அதை அவன் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டான். தொடர்ந்து போதகர் அவனை பார்த்து, உனக்கு தெரியுமா, நீயும் ஒரு பிரசங்கியார் என்று சொன்னார். உடனே அவன் மிக கோபத்தோடு எழும்பி, அதை மட்டும் என்னிடத்திலே சொல்லாதீங்கள், நான் உங்களை அடித்து விடுவேன் என்று சொன்னான். அவனை குடிகாரன் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து அவன் பெரிதுபடுத்தவில்லை. ஆனால் ஒரு பிரசங்கியார் என்று அவனை சொன்னது அவனுக்கு விருப்பமில்லை. பிரியமானவர்களே, நாம் எல்லாருமே செய்தியாளர்கள்தான். நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்க்கையினாலே சில செய்திகளை மற்றவர்களுக்கு நாம் பிரசங்கிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினாலே சில காரியங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதை நீங்கள் தடுக்க முடியாது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையுமே நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பாதிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் ஒரு விசுவாசியானால் கிறிஸ்துவின் ஊழியக்காரர். கவனித்தீர்களா? கிறிஸ்துவின் ஊழியக்காரர் தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய நாட்களிலே ஒரு உக்கிரானக்காரன் என்றால் குடும்ப தலைவருக்காக குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்கிறவன். அவன் ஒரு ஃபேமிலி மேனேஜர் என்று சொல்லலாம். அவன் வீட்டை குறித்து பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். உணவை குறித்து பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். எல்லாருடைய உடைகளை குறித்தும் பொறுப்புள்ளவனாயிருக்கிறான். எல்லா காரியங்களை குறித்தும் அவன் கரிசனையோடு செயல்பட வேண்டும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எது எப்பொழுது தேவையோ அதை சரியாய் கொடுக்கிறவனாயிருக்க வேண்டும். அதை போலத்தான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் தனது குடும்பத்தில் உள்ள மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். மீண்டுமாக ரகசியம் என்ற வார்த்தையை இங்கே நாம் பார்க்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? ரகசியம் என்று சொல்லும் பொழுது முன்னர் வெளிப்படுத்தப்படாத காரியங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற உண்மைகள். ஜென்ம சுபாவமுள்ள மனிதன் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்கிறதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து நமக்கு காட்டுகிறவர். இந்த ரகசியம் என்று சொல்லப்படுவது நற்செய்தியை குறிக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே அந்த ரகசியம் என்னும் உவமைகளை சொல்லி முடித்த பிறகு, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் ஆண்டவரே என்று சொன்னார்கள். பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளுகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாகவே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் அறிந்து கொண்டார்களா இல்லையா என்பதை குறித்து சொல்லவில்லை. ஆனாலும் தொடர்ந்து அவர்களிடத்திலே ஒரு காரியத்தை சொன்னார். கவனிங்கள், மத்தேயு 18:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். இந்த தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் இதைத்தான் செய்து கொண்டு இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்திலிருந்து பழைய புதிய காரியங்களை எடுத்து கொடுக்க வேண்டும். சில செய்திகளை கேட்ட பிறகு சிலர் என்ன சொல்வார்கள்? இதெல்லாம் பழைய காரியம், ஏற்கனவே பலமுறை இதை நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏற்கனவே மக்கள் கேட்ட காரியங்களையும் சொல்ல வேண்டும், அவர்கள் அறிந்திராத காரியங்களையும் கருத்தாய் சொல்ல வேண்டும். இதுதான் கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் அழைப்பு. 1 கொரிந்தியர் 4:2 மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு உண்மை உள்ள உக்கிரானக்காரனாய் இருக்க வேண்டும். அவன் திறமையாக பேசுகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. பல தாளந்துகள் அவனுக்கு இருக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. அநேக வரங்கள் படைத்தவனாய் இருக்க வேண்டும் என்றும் அவனுக்கு சொல்லப்படவில்லை. அவன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று வாழ்கிற அநேகர் விசேஷித்த பரிசுகளை பெறப்போகிறார்கள். எதற்கென்றால் அவர்கள் பெரிய காரியங்களை செய்வதற்காக அல்ல, அல்லது பல வரங்களை பெற்றதற்காகவும் அல்ல. அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே உண்மையும் உத்தமமாய் இருக்கிறபடியினாலேயே அவர்கள் பரிசுகளை பெறப்போகிறார்கள். எதை செய்யும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ அதை முழு அர்ப்பணிப்போடு உண்மையாய் செய்யுங்கள். எல்லா திருச்சபைகளிலேயும் எல்லா அலுவலகங்களிலேயும் உண்மை உள்ள சில ஊழியக்காரர்களை நீங்கள் பார்க்க முடியும். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பணியிலே இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விசுவாசியானால் நீங்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் உங்கள் செயல்களின் மூலமாகவும் நீங்கள் ஏற்கனவே பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது நீங்கள் உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறீர்களா என்பதுதான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி எதுவாயிருந்தாலும் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்கிறீர்களா என்பது முக்கியமானது. சிறப்பாக செய்கிறீர்களா, அநேக தாளந்துகளை கொண்டு செய்கிறீர்களா என்பது முக்கியமானதல்ல. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான அர்ப்பணிப்போடு உங்கள் பணியை செய்து வருகிறீர்களா என்பதுதான் முக்கியம். ஒருவேளை அப்படி இல்லை என்பதை ஆவியானவர் உணர்த்துவார் என்றால், ஏதாவது ஒரு பகுதியிலே உங்கள் வாழ்க்கையிலே உண்மை இல்லாத காரியத்தை கர்த்தர் இப்பொழுது நினைவுபடுத்துவார் என்றால், அதையும் அவருடைய பாதத்திலே முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நான் என்னை பரிபூர்ணமாய் உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நான் உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக, ஒரு குடும்ப தலைவியாக, ஒரு தலைவனாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, ஒரு கணவனாக இருப்பேன் என்று நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, விசுவாசிகள் எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்பதை நினைவுபடுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் மேலே அஸ்திவாரமிடப்பட்டிருக்கிற அனுபவத்தை பெற்றவர்களாக இருப்போம் என்றால், நாங்கள் செய்யும் நற்கிரியைகளினாலே நாங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிறப்பாக செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எந்த சுயநலமான எதிர்பார்ப்போடும் கூட நாங்கள் நற்கிரியைகளிலே ஈடுபடாதபடி கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட செயல்பட எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து இன்று நாங்கள் கேட்ட உம்முடைய வசனங்களின் மூலமாய் எங்களோடு பேசும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உதவியாக இருந்திருக்குமே. சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? ஒரு விசுவாசியின் செயலுக்கு தக்க அவனவனுக்கு பரிசு உண்டு. இன்று வாழும் அநேகர் விசேஷித்த பரிசுகளை பெறப்போகிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு உண்மையுள்ள உக்கிரானக்காரனாய் இருக்க வேண்டும். மனிதர்களை ரட்சிக்கக்கூடிய ஒரே நல்ல செய்தியாகிய கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் நாம் மனிதர்களுக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.